கொஸ்டின்ல ராதா என்பவர் 1,60,000 2 வருஷத்துக்கு 10% கூட்டு வட்டியில ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் கூட்டு வட்டி எவ்வளவு கிடைக்குன்னு கேக்குறாங்க. ஸோ உங்க வட்டி பாத்தீங்கன்னா அரையாண்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே வட்டி அரையாண்டுக்கு வரும்னு சொன்னாங்களா கொடுத்துருக்கிற வட்டி 2ஆல வகுக்கணும். ஸோ என்ன வரும் 10 2ஆல வகுத்தா 5%. 5% எப்படி எழுதுவோம் 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. இது அப்படியே 5ஆல கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 20ன்னு வரும். ஸோ இது பார்த்தோன்னா பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது அமௌண்ட். அதாவது பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து அமௌண்ட். ஸோ பிரின்சிபலுக்கான ரேஷியோ பார்த்தோம்னா 20. பிரின்சிபலுக்கான ரேஷியோ 20. இது ரெண்டையும் ஆட் பண்ணா அமௌண்ட். அதுக்கான ரேஷியோ பார்த்தோம்னா 21. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, காலம் 2 சொல்லியிருக்காங்க. வட்டி கணக்கிறது அரையாண்டுக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அரையாண்டு அப்படிங்கிறது 6 மாசம் தான் ஒரு அரையாண்டு. அப்ப 2 வருஷத்துல மொத்தம் எத்தனை அரையாண்டு இருக்குது? 4 அரையாண்டு. மொத்தம் 24 மாசம் இருக்குது. அப்ப 4 அரையாண்டு இருக்குது 2 வருஷத்துல. 4 அரையாண்டு இருக்குது. அப்ப 20/4. அதே மாதிரி இங்க 21/4. ஸோ 20 4 டைம் இருக்குங்க 1,60,000 வரும். 1,60,000. அதே மாதிரி 21 4 டைம் இருக்குன்னா 1,94,481. 94,480 அப்படிங்கிறது மொத்த தொகை. அதாவது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ நமக்கு தேவை வட்டி மட்டும் தான் தேவை. ஸோ அப்ப இந்த 1,94,481 இருந்து 1,60,000 அதாவது பிரின்சிபலை மைனஸ் பண்ணா 34,481. ஸோ அப்போ 1,60,000க்கு 2 வருஷத்துக்கு 10% கூட்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தோம்னா 34,481. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.